अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकदामह्यं तदाधि स्वापदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सजनरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशगोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते दत्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुद सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं भङ्गं लङ्घायते गृह्यकृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada की जय। हरे कृष्णा माताजी। யாராவது பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க மாதாஜி। படிட்டாங்க மாதாஜி. படிங்க। सर्व शास्त्राब्धि पीयूषा सर्व वेदैः सत्फला सर्व सिद्धान्त रत्नाय सर्व लोकैः त्रिकृदा सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभु कलिद्वन्तोदित्याय श्री कृष्ण परिवर्तित परमानंद पादाय प्रेम वर्षाक सरायुध सर्वदा सर्व सेवाय श्री कृष्णाय नमस्तुते मक्येह बंधु मत्संकीन मत्क्रु मन्महादन मत् निशांत्राக मत् வாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாது தாயின் அதிநோச்சரதாகரம் ஹானாமுன் சாகாயின் மாம் பிரேம்னா கிருத் கண்டேய ஸ்புராம். எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கலந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பரமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை சிவா ஸ்ரீல சதானந்த கோஸ்வாமி அருளியது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் அத்தியாயம் 24 ஸ்லோகம் 11. கரெக்டுங்களா? 12 மாதாஜி. 12ங்களா? 12 இல்ல மாதாஜி, 11 தான் நினைக்கிறேன். சரிங்க. 12 படிக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. 11 முடிச்சுட்டோம். அப்போ 12 தாங்க மாதாஜி. சரிங்க. 12வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
விபுதாசீர கந்தர்வ முனி சித்தனாரோரகः விஜிதா சூர்யயா திஷ திக்ஷ त्वन्य त्वन्यन्त्यैव நூபுரைः. படிக்கிறாங்க மாதாஜி. பாருங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சதத்திருத்தியின் திருமணம் இவ்வாறு நடைபெறும் வேளையில் அசுரர்கள், கந்தர்வ லோகத்தைச் சேர்ந்தவர்கள், மகாமுனிவர்கள், சீத்தலோகத்தைச் சேர்ந்தவர்கள், பூலோகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நாகலோகத்தைச் சேர்ந்தவர்கள் போன்ற உயர்ந்தவர்கள் எல்லாம் அவள் கால் சிலம்பின் ஓசையினால் கவரப்பட்டனர். பொருளுரை. இளமையின் அழகாயிருக்கும் ஒரு பெண் திருமணமான பின் ஒரு குழந்தையினை ஈன்றெடுக்கிறாள். பெண்ணானவள் குழந்தையினை ஈன்றெடுப்பது என்பது இயற்கையில் நடைபெறக்கூடியதே. ஆனால் ஒவ்வொரு குழந்தையாக அவள் பெற்றெடுக்க அவள் அழகு அதிகரித்து கொண்டே போகிறது. சததிருத்தியை பொறுத்தமாட்டில் இவ்வுலகில் உள்ள அனைவருமே கவரக்கூடிய அழகுமிக்கவளாக இருந்தாள். உண்மையில் அவள் தன் கால் சிலம்பு ஓசையின் மூலமே கற்றவர்களையும் தேவர்களையும் மயங்கச் செய்தாள். இதிலிருந்து தேவர்கள் அனைவரும் அவள் அழகினை முழுமையாக காண விரும்பினர் என்றும், ஆனால் அவள் ஆடை மற்றும் அணிமணிகளினால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததினால் அவர்களது ஆசை நிறைவேறாது போயிற்று என்பதும் தெரிகிறது. பார்வைக்கு தெரிந்த அவள் பாதங்களும் அவை மீதிருந்த சிலம்புகளின் ஓசையினாலேயே அவள் எல்லாரையும் கவர்ந்தாள். சிலம்போசை கேட்டு சிந்தை பறிகொடுத்தனர் தேவர்கள் என்றும் கூறலாம். அவளது முழு அழகையும் பிறகு ஏன் அவர்கள் காண வேண்டும்? ஒரு பெண்ணின் புடவையினை பார்த்தாலோ, அவள் கைவளை ஓசை அல்லது கால் கொலுசு ஓசை கேட்டாலோ ஒருவன் தன்னை மறந்து வெறிகொள்கிறான் என்பது சில வேளைகளில் நன்கு புரிகிறது. இதிலிருந்து பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசாம் என்ற முடிவு நிரூபணமாகிறது. விஸ்வாமித்திர முனிவர் கண்களை மூடிய நிலையில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது மேனகையின் கைவளை ஓசை கேட்டு அவரது ஆழ்நிலை தியானம் கலைந்தது. பிறகென்ன, விஸ்வாமித்திரர் மேனகையோடு கூடி உலகமெங்கும் போற்றப்படும் சகுந்தலை என்ற பெயர் கொண்ட எழிலினை ஈன்றெடுத்தார். அவர்கள் மாமுனிவர்களாயிருந்தாலும் வானிலுள்ள தேவர்களாயிருந்தாலும் பெண்ணாசையிலிருந்து அவர்களை யாரும் காக்க முடியாது என்பதே இதன் முடிவாகும். ஆனால் மங்கையின் கவர்ச்சி என்னும் தூண்டிலில் மாட்டிக்கொள்வதில்லை. ஒருவன் ஒரே ஒரு முறை கிருஷ்ணரால் கவரப்பட்டான் என்றால் அவனுக்கு இவ்வுலகில் மாயை என்பது ஒரு நாயை விட கீழானதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க பெண்களான நாமே நம்மை பத்தி படிக்க வேண்டியிருக்கு. நேத்துதான் நம்ம பார்த்தோம் பும்சஸ்திரியா மிதுனி பாவம் அப்படின்னு. ஹிருதய கிரந்தி ஏற்படுறதுக்கு காரணம் பும்சஸ்திரியா மிதுனி பாவம், ஆண் பெண் கவர்ச்சி. அதுதான் உலக வாழ்க்கையோட அடிப்படை கொள்கையா இருக்கு. சோ இதயங்களை இணைக்கும் போது அவருக்கு தவறான கருத்து எப்படின்னா, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய குழந்தை, என்னுடைய சுற்றம், என்னுடைய செல்வம் இப்படி அதிகரிச்சுட்டே போகுது. ஸ்திரீ அப்படின்னா விஸ்தாகரமாவது, என்லார்ஜ் ஆயிட்டே போயிரும். இப்படி ஒருவன் வாழ்க்கை மீதான மோகத்தினை அதிகரித்து கொண்டே நான் எனது அப்படிங்கிற அகம் மமேதி, ஜனசிய மோகோ அயம் மமேதி, அகம் மமேதி அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் எனது அப்படிங்கிற பற்றுதல் அதிகரித்து கொண்டே போகிறது. இங்க அதே மாதிரி சதத்ருதி அவருக்கு திருமணம் நடக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம். கல்யாணம் பண்ணி பெண் குழந்தைகள் பெற்றும் கூட அவங்க அழகு அதிகரித்து கொண்டே போகிறது. ஸோ அவள் அழகினை தேவர்கள் கூட காண விரும்புறாங்க. ஏன்னா அவங்க ஆடை அணிகலங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. பெண் என்றாலே நிறைய உடைகள் விதவிதமா உடுத்தி விதவிதமான நகைகள் அணிந்து அழகு பார்க்கறதுல எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா இவங்க சிலம்பொலி அந்த சத்தத்திலேயே மயக்கிடுவாங்களாம். ஒரு பெண்ணின் புடவையினை பார்த்தாலே, அவள் கைவளை ஓசை அல்லது கால் கொலுசு கேட்டாலே ஒருவன் தன்னை மறந்து வெறிகொள்கிறான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து பெண்ணாகி வந்தது ஒரு மாயப்பிசாசு என்ற முடிவு இங்க நிரூபணமாகுது அப்படின்னு. விஸ்வாமித்திரர் கூட கண்களை மூடிய நிலையில ஆழ்ந்திருக்கும் போது மேனகையோட கைவளை ஓசை கேட்டே அவர் தியானம் கலையுது. சோ அப்புறம்
மேனகையோட சேர்ந்து அவங்களுக்கு சகுந்தலைங்கிற குழந்தை பிறக்குது. ஆனா 2 பேருமே அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுறாங்க. சகுந்தலையோட கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தாய் தந்தை இல்லாம. இப்ப மாமுனிவர்களாக இருந்தாலும் வானிலுள்ள தேவர்களாக இருந்தாலும் பெண்ணாசையிலிருந்து அவர்களை யாரும் காக்க முடியாது. அதுதான் இங்க முடிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரு விதி விலக்கு என்னன்னா, பகவான் கிருஷ்ணரால் கவரப்பட்ட ஒரு பக்தன் மங்கையின் கவர்ச்சி தூண்டிதலில் மாட்டிக்கொள்வதில்லை. இதுக்கு உதாரணம் ஹரிதாச தாக்கூரார். அவர் தினமும் 3 லட்சம் நாமங்களை தொடர்ந்து ஜெபிப்பார். அதனால மாயாதேவியே பெண் வடிவில் அவரை மயக்கும் போது அவர் மயங்கல. ஒரு வேசி பெண் அவருக்கு காத்திருக்கிறா, 2 நாளா காத்திருக்கிறா. அவர் சொல்றாரு, நாமத்தை முடிச்சுட்டு நானு என்னோட கடமை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி, நீ பொறுத்துரு அப்படின்னு. அவ பொறுத்து பொறுத்து பாக்குறா, இவர் முடிச்ச மாதிரி தெரியல. ஏன்னா 3 லட்சம் நாமங்கள் சொல்லிட்டே இருக்கணும். அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா இவளுக்கு பொழுது போகாம அந்த நாமத்தை கேட்டுட்டே இருக்கிறா. கடைசியில அவளுடைய உணர்வு தூய்மையாக்கப்பட்டு தான் செய்த எவ்வளவு பெரிய தவறை உணர்ந்து அவர்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்டயே நாம தீட்சை வாங்கிடுறா. எனக்கும் இந்த நாமத்தை கொடுங்க, நீங்க தான் எனக்கு குருன்னு சொல்லி காலில் விழுந்து அவருக்கே பக்தி ஆயிடுறா. சோ இந்த நாமமானது கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, பகவானுடைய நாம ரூப புகழ் லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவரோட உள்ளத்தில் இருக்கின்ற அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய என்கின்ற அசுத்தமான குணங்கள் தானாக அவர்களை விட்டு விலகிவிடும். இது மந்திரம் இல்ல, தந்திரம் இல்ல, மந்திரம் தான். ஆனா பகவானுடைய மந்திரம். நாம சொல்றோம் இல்லையா, இந்த மேஜிக் மந்திரம், பிளாக் மேஜிக், அதெல்லாம் கிடையாது. வசியப்படுத்துறது அப்படிங்கிறது இது உண்மையான வசியப்படுத்துறது. ஏன்னா கிருஷ்ணர் ஆல் அட்ராக்டிவ், எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர். இந்த வசீகரம் வேற, நாம வெளியில பாக்குறோம் இல்லைங்களா பிளாக் மேஜிக், அது கிடையாது. ஒருவரை மயக்குவது அப்படின்னு நிறைய சித்து வேலைகள்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. பகவான் இயற்கையிலேயே நம்ம கிட்ட இருக்கார், உள்ள பரமாத்மாவா இருக்கிறார். நாமெல்லாம் பகவானின் குணங்களை கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம இப்ப மாயையால மயங்கி கிடக்கிறோம். அந்த மயக்கம் வேற, தவறான மயக்கம். அந்த மயக்கத்துலதான் இந்த பாலுணர்வு கவர்ச்சி எல்லாம் வரும். ஆனா உண்மையான மயக்கத்துல நம்ம கிருஷ்ணரிடம் மயங்கும் போது அது நம்மளை உண்மையான நிலைக்கு, சொரூப நிலைக்கு கொண்டு போகும். அப்ப நம்மளோட சொரூப நிலை என்ன? ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்திய தாச. பகவானுக்கு சேவை செய்வதே நம்மளோட நித்தியமான நிலை. ஆனா அதை மறந்து என்னுடைய புலன்களுக்கு நான் சேவை செய்ய முற்படும் போது நான் இந்த மாதிரி பெண்களிடம் மயங்கிறது, ஆண்களிடம் மயங்கிறது, பெண்கள் ஆண்களிடம் மயங்குவது, அவங்களுடைய குடும்பத்தை நிரந்தரமாக எண்ணி அதுல மூழ்குவது, யஜ்ய புத்தி, தீர்த்த புத்தி, அந்த மாதிரி நிறைய புத்திகள் இருக்கு. தீர்த்த புத்தி, ஸ்வபுத்தி, அந்த மாதிரி மயக்கத்துல நாம போயிரு. அதுல அறியாமையின் மயக்கம், இல்யூஷன் எனர்ஜி அது. சோ அடுத்தது ஸ்லோகம் 13. பிராச்சீன பர்ஹித புத்ரா சதத்ருத்யாம் தசா பவன் துல்யநாம விரதா சர்வே தர்ம ஸ்நாதா பிரச்சேதசஹ. படிக்கிட்டாங்க மாதாஜி. சதத்ருதியின் வயிற்றிலிருந்து மன்னர் பிரசீன பர்ஹி 10 புத்திரர்களை ஈன்றெடுத்தார். அவர்கள் அனைவரும் தர்மவான்களாக விளங்கினார். அவர்கள் அனைவரும் பிரசேதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பொருளுரை. இதில் வரும் தர்மஸ்நானா என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதாவது 10 புத்திரர்களும் தர்ம நெறிகளில் முழு மூச்சாக ஈடுபடுத்தப்பட்டனர். அதோடு அவர்கள் எல்லா நற்றன்மைகளும் வாய்க்க பெற்றவர்களாகவும் விளங்கினர். ஒருவன் நிறைவானவனாக விளங்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் சமயத்தன்மையில் நிறை பெற்றவனாகவும், பக்தி தொண்டு புரிவதற்கு மேற்கொண்ட சபதத்தினை நிறைவேற்றுவதில் நிறைவு பெற்றவனாகவும், அறிவில் நிறைவு பெற்றவனாகவும், நடத்தியில் நிறைவு பெற்றவனாகவும் இருத்தல் வேண்டும். எல்லா பிரசேதர்களும் இவ்வனைத்து நலன்களும் சமமாக பெற்றவர்களாயிருந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இங்க சதத்ருதியோட வயிற்றிலிருந்து பிரசேதர்கள் அப்படின்னு
பிராசீன பர்ஹிதி அவருக்கு வந்து 10 புதல்வர்கள் வர்றாங்க. அவர்கள் எல்லாருமே தர்மவான்களாக இருந்தாங்க. சோ எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் பேர் மறந்து பின்னாடி போக போக. பிராசீன பர்ஹி அப்படின்னு அவருக்கு வந்து 10 புதல்வர்கள். அவங்க எல்லாம் வந்து பிரகேதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அப்போ இங்க வந்து தர்மஸ்நானா அப்படின்னா அவங்க தர்ம நெறியில் முழு மூச்சாக ஈடுபட்டனர். பிரச்சேதர்கள் எல்லாருமே எல்லா நற்சன்மைகளும் வாய்க்கப்பட்டவங்களா இருந்தாங்க. சோ இப்படி நற்சன்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பா சமயத்தன்மையில் நிறைவு பெற்றவர்களாக, பக்தி தொண்டு புரிவதற்கு மேற்கொண்ட சபதத்தினை நிறைவேற்றுவதில் நிறைவு பெற்றவர்களாகவும், ஏன்னா பக்தி தொண்டு கையில் எடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கான சபதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம வந்து அதுக்காக பாடுபடணும். பக்தி தொண்டை கையில் எடுத்துட்டேன், நான் வெறும் 16 மாலைகள் சொன்னேன், அதுதான் பக்தி தொண்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ டெய்லியும் நாம கிளாஸ் கேட்கறதுனா அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நாம அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து கிளாஸை கவனமா கேட்கணும். நாம ஏற்கனவே பேசியிருக்கோம், எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு நற்பலன் கிடைக்கும். ஒரு 5% ஏதோ காதுல மட்டும் கேட்கிற, அங்க இங்க வேலை பார்த்துட்டு கவனமெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி மைண்டு நம்மளுக்கு வேற நிறைய வேலைத்தனம் பண்ணும். அப்படி கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு, ஏதோ 5% கிடைக்கும். ஆனா முழுமையா உட்காந்து கேட்கறவங்களுக்கு 90%, 99%, 100% இப்படி முழுமையான பலன் கிடைக்கும். அப்போ பக்தி தொண்டு நிறைவேற்றுவதில் அதுக்கும் சபதத்தை நிறைவேற்ற ஒரு திடப்பிரஜனா இருக்கணும். அப்ப அறிவில் நிறைவு பெற்றவனாகவும் நடத்தையில் நிறைவு பெற்றவனாகவும் இருத்தல் வேண்டும். அறிவு அப்படின்னா ஆன்மீக அறிவு, பௌதிக அறிவு கிடையாது. இப்ப நடத்தை அப்படின்னா, நடத்தையில் நிறைவு அப்படின்னா வாச்சோ மனசோ கர்மனோ அப்படின்னு மனதாலும் செயலாலும் பேச்சாலும் எல்லாத்துலயும் வந்து பகவானுக்கு நாம சேவை செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப எல்லா பிரச்சேதர்களும் அனைத்து நலன்களும் சமமாக பெற்றிருந்தனர். சோ அவங்க எல்லாம் பக்தி தொண்டுல எல்லா விதத்திலையும் ஈடுபட்டாங்க, மனசாலும் வாக்காலும் கர்மத்தாலும். இந்த ஸ்லோகம் 14. பித்ராதிஷ்டா பிரஜா சர்க்கே தபசே அர்ணவம் ஆலிஷன் தசவர்ஷ சகஸ்ராணி தபசார்சம் தபஸ்பதிம். ஹரே கிருஷ்ணா. ஹரே பத்து பிரதேசங்களும் மனம் பிடித்து பிள்ளைகளை பெற ராஜலட்சுமி மாதாஜி படிச்சாங்க. மொழிபெயர்ப்பு. 10 பிரதேசங்களும் மனம் முடித்து பிள்ளைகளை பெற அவர்கள் தந்தையினால் கட்டளையிடப்பட்ட பொழுது அவர்கள் அனைவரும் கடலினுள் புகுந்து 10,000 ஆண்டுகள் துறவரங்களையும் தவங்களையும் மேற்கொண்டனர். இவ்வாறு அவர்கள் எல்லா தவங்களின் நாயகனாக முழுமுதற் கடவுளை பிரார்த்தித்தனர். பொருளுரை. உலகின் பேரிரைச்சலில் இருந்து விலகி தனிமை நாடி முனிவர்களும் துறவிகளும் சில காலங்கள் இமயமலைக்கு செல்கின்றனர். பிரசீனா பர்ஹியின் புதல்வர்களான பிரசேதர்கள் தனிமையான இடத்தில் தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடலின் அடிமட்டத்திற்கு சென்றதாக தெரிகிறது. அவர்கள் அங்கு 10,000 ஆண்டுகள் தவம் செய்ததிலிருந்து அச்சம்பவம் சத்தியுகத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும். காரணம், அந்த யுகத்தில் மனிதர்களின் ஆயுட்காலம் 1,00,000 வருடங்கள் ஆகும். இதில் முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் தவங்களின் நாயகரான முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை தங்கள் தவத்தின் மூலம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர் என்பது துறவும் தவமும் மேற்கொண்டு அதன் மூலம் தங்கள் பரம லட்சியத்தினை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவன் முழுமுதற் கடவுளின் கருணையினை பெற்றவனாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு பரமபுருஷரின் கருணையை பெற்றுவிட்டான் என்றால் அவன் தனது தவங்களையும் துறவினையும் சீரிய முறையில் செய்து கொண்டிருக்கிறான் என்பது பெறப்படும். பக்தி தொண்டில் நிறைவு நிலையினை ஒருவன் எய்தாவிட்டால் அவனது துறவரத்திற்கும் தவத்திற்கும் எவ்விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் பரமபுருஷ பகவான் இன்றி அவற்றிலிருந்து ஒருவனால் உயர் நன்மை அடைய முடியாது. பகவத்கீதை 5.29 கூறுகிறது, பகவான் கிருஷ்ணர் ஒருவரே வேள்விகளின் மற்றும் தவங்களின் நாயகன் என்று. போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். ஆகையினால் தவங்களின் மூலம் விரும்பும் பலன்கள் பகவான் கிருஷ்ணரிடமிருந்தே கிடைக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 3.33.7 கூறுகிறது,
अहोपदश्वा वधो तो करीयान् यज्हि हिक्वाक्रे वर्धते नाम तुभ्यं वर्तते नाम तुभ्यं देवुस्तपस्ते जीहुः जह्नुरार्या ब्रह्माणो नाम கிருணந்தி ஏதே. சண்டாளர் குடும்பத்தில் இதுதான் மனித இனத்தின் தாழ்ந்த குலமாகும். ஒருவன் பிறந்திருந்தாலும் சண்டாள குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் பகவானின் புனித பெயர்களை ஓதினான் என்றால் புகழ் மிக்கவன் ஆவான். காரணம், இவ்வாறு ஓதும் பக்தன் தன் முற்பிறவியில் எல்லா விதமான தவங்களையும் மேற்கொண்டவன் என்பது இது நிரூபிக்கின்றது. பகவான் சைத்தன்யரின் கருணையினால் ஒருவன் இம்மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஓதினான் என்றால் அது கடலுக்கு அடியிலும் மலையின் உச்சியிலும் சென்று தவம் செய்தவர்கள் அடைந்த உயர்ந்த வாழ்க்கை நிலையினை இவனும் பெற செய்யும். இக்கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓதுவது என்பதான உயர்ந்த வாய்ப்பின் பயனை ஒருவன் பயன்படுத்தவில்லை என்றால் அவன் பகவானின் மாகியினால் சூழப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. உலகின் பேரிரைச்சல்கள், நம்மளுக்கெல்லாம் அங்க கார் சவுண்டு, ஹாரன் சவுண்டு, மில்லுல இயந்திரங்களோட சவுண்டு, இப்படி நிறைய வாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு. இதையெல்லாம் விலக்கி தனிமையை நாடி முனிவர்களும் துறவிகளும் சில காலங்கள் இமயமலைக்கெல்லாம் போறாங்க. இன்னைக்கு இமயமலையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரே ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு தாடியெல்லாம் விட்டுட்டு ரொம்ப மெலிசா இழைச்சு போய் எலும்பு கூடு மாதிரி நிறைய பேர் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அது மாதிரி இங்க பிராசீன பர்கியோட புதல்வர்கள் பிரச்சேதர்கள் அந்த 10 பேரும் கடலோட அடிமட்டத்திற்கு போய் தவம் செய்யறாங்க. அங்கு 10,000 ஆண்டுகள் தவம் செஞ்சு அப்போ நல்ல ஒரு பலனை பெறுகிறார்கள். அது வந்து சத்தியயுகத்துல நடந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா 10,000 ஆண்டுகள் தவம் இருக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு 1,00,000 காலம் ஆயுட்காலம் இருந்தாதான் அது முடியும். இப்ப இங்க வந்து அவர்கள் தவங்களின் நாயகரான முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை தங்கள் தவத்தின் மூலம் பிரார்த்தித்து கொண்டிருந்தனர். துறவும் தவமும் மேற்கொண்டு அதன் மூலம் தங்கள் பரம இலக்கினை அடைய வேண்டும் என்று விரும்பியதால் அவர்கள் முழுமுதற் கடவுளின் கருணை பெற்றிருத்தல் வேண்டும். சோ நம்மளுக்கு பக்தி வேணும் அப்படின்னா கூட பக்தி தானா வந்துடாது. பகவான் அதுக்கு அலோவ் பண்ணணும். உபதிரஷ்டா அனுமந்தா, உள்ள இருக்கிற பரமாத்மா அந்த கருணை கொடுத்தாதான் பக்தி கிடைக்கும். ஏன்னா புலன்களை எல்லாம் நாம என்ன எப்படி வச்சிருக்கோம்? பௌதிக புலன்களை வச்சிருக்கிறோம். சோ பௌதிக மனம், பௌதிக உடல். சோ இதுல எப்படி பக்தி வரும்? இதுக்கு நாம வந்து பல புண்ணியங்கள் செய்திருக்கணும். ஏசாம் தொந்தகதம் பாவம் ஜெனானாம் புண்ணிய கருமணாம் தெய்த்வந்த்வ மோக நிர்முத்த பஜதேமாம் திருடவிரதாக அப்படின்னு பல புண்ணியங்கள் செய்து பாவங்கள் போக்க பெற்றவர்கள் மட்டுமே இந்த பக்தி பண்ண முடியும். அப்ப பகவான் அவங்களுக்கு கருணை கொடுக்கிறார். பகவானோட காரணமற்ற கருணை இல்லாம யாராலையும் பக்தி பண்ண முடியாது. பக்திங்கிறது ஒரு பெரிய சொத்து. என்னமோ நாம பெரிய காரு, பெரிய பங்களா, இல்ல கோடிக்கணக்கான சொத்து இருந்ததான் சொத்துன்னு நாம ஜடக்கண்ணால பாக்குறோம். ஆனா ஞானக்கண் கொண்டு பார்க்கும்போது பக்தி கிடைக்கிற பக்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க பெரிய பணக்காரங்க, சொத்து அதிர்ஷ்டசாலிகள். அவங்கள விட உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள் வேற யாருமே கிடையாது இந்த உலகுல. குருட்டுக்கண் கொண்டு பார்க்கும்போது, இந்த ஜடக்கண் கொண்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த மாயா ஏமாத்துது. ஆனா ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கும்போது, வேத சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு பார்க்கும்போது யாரு உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பக்தர்கள் தான். ஏன்னா பக்திய பகவான் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார். எது ரொம்ப அரிதானது இந்த உலகுல, கிடைக்க முடியாத ஒன்று. இப்ப நம்ம வைரத்திற்கு நிறைய விலை தரணும், ஏன்னா அது கிடைக்காத ஒன்று. நீங்க கறிக்கட்டை இருக்கு பாருங்க, அது வேணா எங்க வேணா கிடைக்கும். மரத்தை போட்டு எரிச்சிங்கன்னா உடனே கறிக்கட்டை கிடைக்கும். அதனால அது ரொம்ப சீப்பு, அதை யார் வேணா வாங்கிடலாம். ஆனா இந்த நிலத்துக்கு அடியில ஆழமாக அந்த கறிக்கட்டை பல கோடி ஆண்டுகள் அது வந்து பல இயற்கை மாற்றங்கள் நிகழும் போது அது வைரமாக மாறுகின்றது. சோ அது ரொம்ப அரிதானது. அதனாலதான் அதுக்கு விலை அதிகம்.
அது போல பக்திங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. கோடானி கோடி மக்கள்ல பகூனாம் ஜென்மனாம், அது போல மனுஷியானாம் சகசேஷு கச்சித் யததி சித்தையே எததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்வதக. சோ இந்த மனுஷ ஜென்மம் துர்லபம். மானுஷ ஜென்மம் அதுல பக்தி கிடைக்கிறது அதை விட துர்லபம், பக்தர்களாக பெறுவது. சோ அப்படிப்பட்ட மனுஷ ஜென்மத்துல பக்தர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அரிது. நீங்க பார்க்கலாம், உலகத்துல பலவிதமான பக்தி பண்றாங்க. அதெல்லாம் கற்பனைக்கு ஏற்றவாறு பலவிதமான மார்க்கங்கள்ல அவங்களே கற்பனைக்கு தகுந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு பக்தி பண்றாங்கன்னு பக்தர்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே கிரீடம் வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு பக்தன் அப்படிங்கிறவன் பகவானால் யார் இது என் பக்தன் என போற்றப்படுகிறானோ அவன் தான் உண்மையான பக்தன். நானா சொல்லிக்க கூடாது நான் கிருஷ்ண பக்தன், நான் பக்தன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. பகவான் தான் அதை தேர்ந்தெடுக்கணும். அதனாலதான் பிரம்ம சம்ஹிதில பிரம்மா சொல்றாரு, அத்வைதம் அச்சுதமனாதி மனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தௌ. அப்படி பக்தனாகிறது ரொம்ப அரிது. சோ அந்த துறவும் தவமும் மேற்கொண்டு அந்த பரம லட்சியத்தை அடைய வேண்டும் என விரும்பினால் அவன் முழுமுதற் கடவுளின் கருணை பெற்றிருத்தல் வேண்டும். சோ அதுக்கு புல்லாங்குழல் உதாரணம் சொல்லியிருக்கிறேன் நான். எப்படி ஒரு புல்லாங்குழல் பகவானுடைய காற்றினால் ஊதப்பட்டு, புல்லாங்குழல் தான் பக்தர்கள். சோ அந்த பக்தர்கள்ட்ட இருந்து வர்ற அந்த அன்பை அவர் சுவைக்கின்றார். அதை யார் ஊதுறா? அந்த புல்லாங்குழலை ஊதுவது பகவானோட திருவாயிலிருந்து வருகின்ற அந்த காற்று. ஆனா புல்லாங்குழல் பக்தர்கள். அதுக்குள்ளிருந்து வர்ற அந்த இசையை யார் அனுபவிக்கிறா? பகவானே அவர் காதால அனுபவிக்கிறார். சோ அங்க ஊதுபவரும் அவரே, அதை கேட்டு அனுபவிப்பவரும் அவரே. ஆனால் இடையில அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்தர்கள். சோ எல்லாவற்றிலும் பகவானே நம்மை ஆட்டி படைக்கிறார். நான் அவர் கைப்பாவை, அப்படியே நம்மளை ஒப்படைக்கணும் அவர்கிட்ட. நாம நம்மளை ஒப்படைக்காம இல்ல எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும் அப்படின்னு நாமெல்லாம் தனிச்சு நிக்கிறோம். அதனாலதான் இந்த ஜட உலகத்துல இருக்கிறோம். ஆனா ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தங்களை பகவானிடம் ஒப்படைத்தவர்கள். அவங்கெல்லாம் வீழாத ஆத்மாக்கள், நாமெல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கள். நாமெல்லாம் எப்ப விழுந்தவங்களுக்கு காலக்கணக்கே கிடையாது. பல கோடி ஆண்டுகளாக அப்படி விழுந்து நம்ம இங்கேயே சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்ப பரமபுருஷ பகவான் இன்றி அவற்றிலிருந்து ஒருவனால் உயர் நன்மை அடைய முடியாது. பகவான் கிருஷ்ணர் ஒருவரே வேள்வி நாயகன். என்ன சொல்றாரு? போக்தாராம் யக்கிய தவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதா நாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி அப்படின்னு 5:29 சொல்றார். அதே போல பாகவதத்துல அஹோபதச்ச பச்சோதோ கரியான் யக் சிக்வாக்கரே வர்த்ததே நாம துப்பியம் அப்படிங்கிற ஸ்லோகம் சொல்லுது. ஆஹா, இவர்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள், இவர்கள் பல யாகங்களை செய்திருக்க வேண்டும். போன பிறவியில இந்த ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்றாங்களே, ஒரு சண்டாளன் குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அவன் பகவானின் புனித நாமத்தை ஓதினான் என்றால் அவன் புகழ் பெற்றவன். இது யார் சொல்றாங்கன்னா தேவர்கள் சொல்றாங்க. ஆஹா, இவனுக்கு எப்படி இந்த நாமம் கிடைச்சது? இவன் பாரு டெய்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த நாமத்தை சொல்றானே அப்படின்னு சொல்லி இவன் எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும், எவ்வளவு தானம் பண்ணிருக்கணும், எவ்வளவு யாகங்கள் பண்ணிருக்கணும். இவன் பேரு பெற்றவன், அதனாலதான் இவனால இந்த நாமத்தை சொல்ல முடியுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த நாமத்தை சொல்றவங்க நினைச்சுக்க வேண்டாம், நான் இது சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன், இது ஏதோ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா இதுக்கெல்லாம் பல தியாகங்கள் பண்ணிருக்கணும். நாமங்கள் சொல்றதுன்னா போன பிறவில நீங்க நிறைய பண்ணிருக்கணும், பல நன்மைகள் செஞ்சிருந்தா மட்டும்தான் இப்ப உங்களுக்கு இந்த நாமங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அந்த நாமத்தோட பலனை இழந்து விட வேண்டாம். இந்த நாமம் நம்மளுக்கு ரொம்ப அரிதா கிடைச்சிருக்கு. இது எல்லாருக்கும் இதுக்கு எல்லாருமே கிடைக்கல. நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அரிதான செலக்டிவா பகவான் கொடுத்திருக்காரு. நம்மளாம் ரொம்ப செலக்டிவா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப பகவானுடைய
மனசுல நாமெல்லாம் இடம் பெற்றங்காட்டிக்கு தான் நாம இந்த நாமத்தை சொல்ல முடியுது. அதனால நாமெல்லாம் ரொம்ப பேர் பெற்றவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். அஹோ பதச்சோ பத்தோச்சோ பரியான். சோ எவ்வளவு புகழ்மிக்கவர்கள் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சொல்றாங்களாமா. இது உண்மை, சத்தியம். ஏன்னா இந்த நாமத்தை சொல்றதுக்கு நீங்க எவ்வளவுதான் சொல்லி பாருங்க, எல்லார்கிட்டையும் இப்ப யாருமே சொல்ல முடியாது. ரொம்ப 100ல ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி பழக்கினாலும் வராது அது. அதனாலதான் வால்மீகி முனிவர் முதல்ல அவர் ரொம்ப ஒரு சண்டாளனா இருந்தார். மிருகாரின்னு சொல்லி மிருகங்களை ரொம்ப வதை பண்ணி கொன்னு அவருக்கு ராமான்னு சொல்ல தெரியல. நாரத முனி சொல்றாரு ராமான்னு சொல்லு அப்படின்னு. அவரால் சொல்ல தெரியல, முடியல. மரா. சரி, ஒரு மரத்தை பார்த்து இது என்னன்னு கேக்குறாரு. மரம் அப்படிங்கிறான். சரி, மரான்னு சொல்லு அப்படின்னு. மரா ராம். அந்த மரான்னு சொன்னதே ராமான்னு மாறிடுச்சு. இதுதான் டெக்னிக், பக்தர்களோட டெக்னிக். சொல்ல வராதவங்களையோட சொல்ல வச்சிருவாங்க அவங்க கருணையினால. அவங்க கொடுக்குற கருணை தான் நம்ம பக்திக்கு மேல மேல உயர்த்துகின்றது. சோ பக்தர்களோட கருணை பகவானோட கருணையை விட ஜாஸ்தி. எப்பவுமே பகவானை பிடிக்கிறத விட பக்தர்களை பிடிச்சிங்கன்னா சீக்கிரம் மேல ஏறிடலாம். பக்தியில ஆகட்டும், கோலோக விருந்தாவனத்துக்கும் சரி, நாம சீக்கிரம் போயிடலாம். சோ அடியேனுக்கு அடியேனாக தாசனாக இருக்கும்போது நீங்க சீக்கிரம் மேல வந்துடலாம் பக்தியில. அதுக்கு என்ன வேணும்னா பணிவு. தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக. பணிவுடனும் அடக்கத்துடனும் ஒரு ஞானியை, ஒரு குருவை அணுகி அவரிடம் கேள்விகள் கேட்டு தெளிவாக புரிந்து நாம பக்தி பண்ணணும். அதுதான் வழிமுறை, வேற வழிமுறையே கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 15. யத்துத்தம் பதி திருஷ்டேன கிரிசேன பிரசீததா தத் தியாயந்தே ஜபந்தஸ்ய பூஜயந்தஸ்ய சம்யதாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்திராஜ் பிரபுபாதர் ஜெய். பிராணசீன பர்ஹின் புதல்வர்கள் அனைவரும் தவம் செய்வதற்காக வீட்டை விட்டு போகும் பொழுது சிவபெருமானை சந்தித்தார்கள். அவர் அவர்களின் மீது கொண்ட கருணையினால் அவர்களுக்கு முழு மெய்ப்பொருளை பற்றி அறிவுரையின்படியே அவற்றை முழு ஈடுபாட்டுடன் ஓதவும் பிரார்த்திக்கவும் செய்தனர். பொருளுரை: இதிலிருந்து தவங்கள் அல்லது துறவரங்கள் அல்லது அது போன்று செய்யப்படும் பக்தி தொண்டு எதுவாயினும் ஒருவன் அவனது ஆன்மீக குருவினால் வழிகாட்டப்படல் வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது. மகாராஜா பிராணசீன பர்ஹின் 10 புதல்வர்களும் சிவபெருமானின் காட்சியினை பெரும் பாக்கியத்தையும் அவரது திருவாயிலிருந்து தவங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்னும் அறிவுரைகளையும் பெரும் பேற்றையும் பெற்றனர். பதின்மாருக்கு சிவபெருமானே ஞான குருவாக மாறி உபதேசிக்க பதிலுக்கு அவர்களும் அவர் அறிவுரைகளின்படி தியானங்களை வித்தியந்தியா செய்து நிறைவேதினார்கள். இதுவே வெற்றியின் ரகசியமாகும். ஒரு குருவின் மூலம் தீட்சை பெற்ற பிறகு ஒருவன் அவனது கட்டளைகளை எந்தவித தயக்கமுமின்றி நிறைவேற்ற வேண்டும். அத்தோடு வேறு எதனாலும் அவன் குழப்பமடையாது இருக்க வேண்டும். இது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் அவர்களின் முடிவாகும். அவர் பகவத்கீதையில் விஷயாவசியாத்மிகா புத்திர் ஏககா குருநந்தனா பகவத்கீதை 2.41 ஸ்லோகத்தின் விளக்கும் பொழுது குருவின் கட்டளையினை ஒரு சீடன் தான் வீடு பேறு பெற்று முழுமுதல் கடவுளை அடைய பெறுவோமா என்பவற்றை பற்றியெல்லாம் நினைக்காது தனது முதற் கடமை குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதே என்று செயல்பட வேண்டும். இவ்வாறு குருவின் அறிவுரைகளை தியானிப்பதே சிறந்த தியானமாகும். அவன் அக்கட்டளைகளை தியானிப்பது மட்டுமல்லாது அதிலிருந்து எவ்வாறு சரியான வழிபாட்டை செய்வது, அதனை எவ்வாறு செயல்படுத்துவது என்ற வழியினையும் கண்டுபிடித்தல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்பதான் நம்ம குருவை பத்தி பேசினோம். இப்ப பிராசீன பர்ஹி அவருடைய புதல்வர்களான பிரச்சேதர்கள் அவங்க தவம் செய்யும் போது அவர்கள் மேல கொண்ட கருணையினால சிவபெருமான் அவர்கள் முன்னாடி தோன்றி அவர்களுக்கு உபதேசம் செய்யறார். சோ ஒரு குரு என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். குரு இல்லாம நானே நடந்து போவேன் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு அறிவோ இல்ல பக்குவமோ கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் சாதாரண அணுவிலும் அணுவான ஜீவன்கள்.
நம்மள சிறியவற்றில் சிறியவர்கள், பகவானோ பெரியவற்றில் பெரியவர். இடையில நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவர் குரு. ஏன்னா பகவானை நாம் நேரடியாக அணுக முடியாது, அதற்குரிய தகுதியும் நம்மிடம் இல்லை. அதனால ஒவ்வொருவரும் குருவை நாட வேண்டும். அப்படி குரு நம்மளுக்கு கிடைக்கலனா கூட நமக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மா சைத்திய குருவாக நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆனா அந்த காலத்துல அதனாலதான் நிறைய பேர் குருவை தேடி தேடி வருடக்கணக்கா யாத்திரை பண்ணுவாங்க. எனக்கு தகுந்த குரு வேணும், தகுந்த குரு வேணும் அப்படின்னுட்டு. ஸ்ரீபாத ராமானுச்சாரியார் அவர் திருக்கோஷ்டியூர்னு அந்த ஊருக்கு பல முறை நடந்து போனார். நான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். அப்ப நான் போய் மீண்டும் வா அப்படின்னு சொல்லுவார். அப்ப இவர் 18 முறை மீண்டும் மீண்டும் போயிட்டே இருப்பாரு. அப்ப திருக்கோஷ்டியூர் நம்பி அவர் ஏத்துக்கவே மாட்டார். இப்ப பகவானே கனவுல சொல்லுவார், இவர் என்னுடைய அவதாரம், இவரை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பகவானே சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீ ராமானுச்சாரியார் அடியேன் வந்திருக்கேன்னு சொல்லுவார். இப்ப நான் வந்திருக்கிறேங்கிறது போய் அடியேன் வந்திருக்கேன். சோ அந்த நான் போய் மீண்டும் வா, நான் அப்படிங்கிற அந்த எண்ணம், நான் எனது அந்த மமாகாரம் அகங்காரம் போய் இது ஸ்ரீ ராமானுஜாரியாருக்கு தெரியாம கிடையாது. சாட்சாத் பகவான், அவர் பகவானுடைய நேரடி அவதாரம் பலராமர். சோ அவருக்கு தெரியாம கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு படிப்பினை. அவர்களுடைய திருவிளையாடல் எல்லாமே நாம அதையெல்லாம் பேசுறதுக்காக, நம்ம எல்லாம் அதை அனுபவிக்கிறதுக்காக அவங்க நடத்தியது. சோ அதுல இருந்து நாம பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப குரு என்பவர் முதற் கடவுள். அவர் ஏன் சாந்திப்புட முனிவரை குருவாக ஏற்றுக்கொண்டார்? ஸ்ரீராமர் ஏன் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொண்டார்? சோ எல்லா அவதாரத்திலையும் பாத்தீங்கன்னா பகவானே இங்க அவதாரம் எடுத்து வந்தாலும், அவதாரி கிருஷ்ணர் அவதாரம் இல்ல, அவதாரி. ஏன்னா கிருஷ்ணர் அப்படிங்கிற சாட்சாத் முழுமுதற் கடவுள். ஏதேது சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அந்த ஸ்வயம் பகவான் கிருஷ்ணரே வந்தா கூட ஏன் அவரை ஒரு குருவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். தேவேதரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எவ்வாறு ஓமை அமைத்து காட்டுகிறானோ அதையே மற்ற மனிதர்களும் பின்பற்றுவார்கள். அப்படிங்கிறதுனாலதான் கடவுளே ஒரு குருவை ஏத்துக்கிட்டார். குருவை ஏத்துக்கிட்டு அங்க ஆசிரமத்துல போய் இருந்து குருவுக்கு பணிவிடை செய்து அவர் விறகெல்லாம் பொறுக்கி கொடுப்பாரு, நிலத்தை உழுது பயிர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதைத்தான் குருவோட மனைவியிட்ட கொண்டு கொடுப்பாங்க. ஆச்சாரியரோட மனைவி அதை சமைத்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க. இப்படியாக அன்னைக்கு பாடசாலை இருந்தது. சோ அந்த குரு ரொம்ப இன்றியமையாதவர் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும். நம்மளுக்கு முதல் குரு யாருன்னா தாய் தந்தை. ஆனா அவங்களுக்கு ஆன்மீகம் தெரியாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தகுந்த ஒரு ஆன்மீக குருவிடம் அவங்க அனுப்புவாங்க குழந்தைய. சோ ஆன்மீக குருங்கிறவர் 2வது உடலை கொடுக்கிறவர். முதல் உடலை கொடுக்கிறது தாய் தந்தை, அது இந்த பிரேத உடல். சோ 2வது உடல் அப்படிங்கிறது ஆன்மீக குருவால் கொடுக்கப்படும் அந்த ஞானம். அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டும். எப்போ? இறப்பின் போது. வாழும் போதும் வழிகாட்டும், இறப்பின் போதும் வழிகாட்டும். இந்த லோகத்துல மட்டும் இல்ல, மற்ற லோகங்களுக்கும் நம்மளுக்கு வழிகாட்டும். ஆனா தாய் தந்தையர் இந்த ஊருக்குள்ளேயே நம்மளுக்கு வழிகாட்ட முடியாது. எந்த சந்துல போய் எந்த சந்துல வரணும். ஏன்னா இன்னைக்கு ஊரெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு. அவங்களால ஓரளவுக்கு நம்மளுக்கு வழிகாட்ட முடியும். ஆனா குரு மாதிரி வழிகாட்ட முடியும். ஆன்மீக போதனை கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நவீன பெற்றோர்கள் எதுவுமே சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதுவுமே தெரியாதவர்களாக, அறியாதவர்களாக வெறும் ஜடக்கல்வி மட்டும் கொடுப்பதே தங்கள் கடமையாக நினைச்சிருக்காங்க. குரு நஷாத் பிதா நஷா சுஜனோ நஷாத் அப்படின்னு நாம அந்த ஸ்லோகத்துல படிக்கிறோம். யார் ஒருவர் பகவானின் லோகத்தை காட்டி கொடுக்கவில்லையோ, அந்த ஆத்மாக்கு உரிய வழியை காட்டி கொடுக்கவில்லையோ. ஏன்னா நாம் எல்லாருமே உடலைத்தான் பாக்குறோம், இது என் மகன் மகள் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த ஆத்மாக்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணம், இந்த ஆத்மாவை நீ கடைந்தேற்றி எனது லோகத்திற்கு அனுப்பி வை, அதுக்காகத்தான் உனக்கு தாய் தந்தை பொசிஷனை நான் கொடுக்குறேன்னு பகவான் அனுப்பி வைக்கிறார். ஆனா தங்கள் கடமையை மறந்து
முக்கியமான கடமை என்னன்னா ஆன்மீக கடமை. அதை மறந்து பௌதிக கடமைகளை மட்டும் நிறைவேற்றுவது நிறைவேறாது. அப்ப அவங்க தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, குருவும் கிடையாது. யார் ஒருவர் பகவானோட லோகத்திற்கு அந்த ஆத்மாக்கு வழிகாட்டலையோ, அப்ப ஆன்மீக போதனை கண்டிப்பா கொடுக்கணும். எந்த ஒரு குருவானாலும், தாயானாலும், தந்தையானாலும், வணங்கும் தேவர்கள் ஆனாலும். சோ தேவர்கள் கூட இப்ப முருகரை வழிபட்டிருக்கலாம், விநாயகரை வழிபட்டிருக்கலாம், சிவனை வழிபட்டிருக்கலாம். அவங்க எல்லாம் உங்களை மேல ஏத்தணும். எங்க? விஷ்ணு வழிபாட்டுக்கு. அததான் சொல்றாரு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு. எது உயர்ந்த வழிபாடுன்னு பார்வதி தேவி கேக்குறாங்க. எல்லாருமே முக்குக்கு முக்கு பார்த்தா பல தெய்வங்களை வழிபடுறாங்க. கற்பராயன, மாடசாமி, குப்புசாமி, சரவணன் சொல்லி, முருகர், விநாயகர், எத்தனையோ வழிபாடுகள், துர்கை வழிபாடு, சாக்த வழிபாடு அப்படின்னு எத்தனையோ வழிபாடுகளை பண்றாங்களே. ஆனா சத்துவ குணத்தில் உயர்ந்த வழிபாடு எது அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேக்குறப்ப சிவபெருமான் பத்ம புராணத்துல சொல்றார், ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம் அப்படின்னு. விஷ்ணுர் ஆராதனாம் பரம், விஷ்ணு வழிபாடே மிக உயர்ந்த வழிபாடு. அதுலயும் மிக உயர்ந்தது என்ன அப்படின்னா விஷ்ணுவை வழிபடும் அடியவர்களை வழிபடுவது. அடியாருக்கு அடியாராக, தாசானு தாசனாக, அதுதான் மிக உயர்ந்த வழிபாடு. சோ இங்க பிராசீன பர்கியோட 10 புதல்வர்களுக்கு சிவபெருமான் குருவாக இருந்து அறிவுரை சொல்றாரு. அவர்களும் அந்த அறிவுரைப்படி தியானம் செய்யறாங்க. இதுதான் வெற்றி ரகசியம். ஒரு குரு இல்லாம நம்ம வாழ்க்கை நிறைவடையாது. அப்போ அந்த காலத்துல குருவை தேடி போறது, குரு ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த காலத்துல குரு வாங்க நான் தீட்சை தரேன்னு சொல்றாங்க. ஆனா யாரும் குருவை தேடி போறது கிடையாது. அவர் கொடுக்குறேங்கிறாரு, ஆனா போற காலம் இல்லை. இதுதான் கலியுகத்தோட தன்மை. அந்த காலத்துல அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. பல பரீட்சைகள் வைப்பாங்க, அப்படியே ஏத்துக்கிட்டாலும் கூட. ஆனா இந்த காலத்துல நான் ஏத்துக்கிறேன் வாங்க, உங்களுக்கு போக மாட்டேங்கிறோம். ஏன்னா நாமெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் அதையெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். சில கட்டுப்பாடுகள், நியமங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சோ அதெல்லாம் தான் நம்ம பகவான் என்ன அனுகூலியச சங்கல்ப, எனக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு சிலதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணியே ஆகணும். பகவானுக்காக தியாகம் பண்ணணும். ஆனா எனக்கு எல்லா சுகம் வேணும், அப்படியே பகவானும் வேணும் அப்படின்னா நடக்காது. சோ தியாகம் பண்ண ரெடியா இருக்கிறவங்க தான் பகவானோட லோகத்துக்கு போக முடியும். எல்லா சுகம் வேணுங்கிறவங்க பேசாம இந்த உலகத்திலேயே சுகபோகமா உட்கார்ந்துக்கலாம். ஆனா சுகமே கிடையாது. ஆனா நம்ம நினைச்சிட்டு உட்காந்துக்கலாம் சுகமா இருக்குன்னு. இப்ப குருவின் கட்டளையினை ஒரு சீடன் தான் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைய பெறுவோமா என்பவற்றை பற்றியெல்லாம் நினைக்காது தனது முழுமுதற் கடமை குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுவது, அவர் அறிவுரைப்படி தியானிப்பது. நம்மளுக்கு எப்படி ஜெயபத்தாக சுவாமி மகராஜ் நம்மளுக்கு 16 மாலைகள் கட்டாயம், ஒருத்தர் காலையில எந்திரிச்சு 16 மாலைகள் முடிக்கணும். நம்ம குளிச்சு மங்களாரத்தி எல்லாம் பண்ணணும். அப்புறம் டெய்லி பாகவதம், பகவத்கீதையெல்லாம் எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேட்கணும், படிக்கணும். இதெல்லாம் தான் அவருடைய கட்டளை. அப்ப இதெல்லாம் சரிவர நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த கட்டளைகளை தியானிப்பதோடு மட்டுமல்லாது அதிலிருந்து எவ்வாறு சரியான வழிபாட்டினை செய்வது, அதனை செயல்படுத்துவது என்ற வழியினையும் கண்டுபிடித்தல் வேண்டும். சோ இது படிப்படியாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கேட்டோமா, அதனோட சுவை கூட கூட ரசம். ஏன்னா அந்த பௌதிகத்துக்குரிய மருந்து என்னன்னா இந்த பகவத்கீதை, பாகவதம். சோ இந்த மருந்து வேலை செய்ய என்ன ஆகும், நம்மளோட ஆட்டிடியூட் அதிகமா இருக்கும் பகவானை பத்தி கேட்கறதுல. முதல்ல பௌதிக நோய் இருக்கும்போது என்னதான் சர்க்கரை நம்ம கரும்பு ஜூஸ் குடிச்சாலும் நம்மளுக்கு அது கசப்பா இருக்கும். மஞ்சக்காமாலை இருக்கிறவங்களுக்கு அந்த கரும்பு ஜூஸ் கசக்கத்தான் செய்யும். ஆனா அந்த மஞ்சக்காமாலை கொஞ்சம் சரியாக என்ன ஆகும்னா அந்த கரும்பு ஜூஸ் இனிக்க ஆரம்பிக்கும். சோ பகவானை பற்றி கேட்கறது படிப்படியாக நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தங்கள் போய் தூய்மையாக்கப்படும் போது, தொடர்ந்து பகவானை பத்தி கேட்கறது எதுக்காக, அட்லீஸ்ட் நம்ம சுயநலத்துக்காகவாவது, நமது பாவங்கள் கழிக்கிறதுக்காகவாவது நம்ம முதல்ல செய்யணும். முதல்ல பலன் கருதி செய்வோம். ஆனா அதே பின்னாடி என்ன ஆகும்னா நாம தூய்மைப்படுத்தப்படும் போது, நம்மளுக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற அந்த அன்பு உறவு மேம்படும் போது, நாம அன்பிற்கு எதுவுமே
நம்ம செலுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது. அன்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எதிர்பார்க்காத அந்த தூய அன்பு நம்மளுக்கும் பகவானுக்கு இடையில வெளிப்படும் போது நாம பகவானுடைய நித்திய சகா ஆயிடுறோம். சோ பகவானுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அன்பை யாராலையும் அங்க பிரிக்கவே முடியாது. நீ போகாத, அந்த கிளாஸ்க்கெல்லாம் போகாத, நீ எங்க அதுலயே பயங்கி போயிடுற, வீட்டு வேலைகளை பாக்குறது இல்ல, எங்களையெல்லாம் திரும்பி பாக்குறது இல்ல, எங்க கூட கதை பேசுறது இல்ல. எப்போ வீட்டுல இருக்கிறவங்க கூட பேசினாலே சண்டைதான் வரும். ஆனா பகவானை பத்தி பேசி பாருங்க, நம்மளுக்கு எந்த நஷ்டம் இல்லை, லாபம் தான் அதிகரிச்சுட்டே போகுது. நம்ம எல்லாருமே நன்மை தான் எதிர்பார்க்கிறோம், லாபத்தை தான் எதிர்பார்க்கிறோம். சோ இதன் மூலமா நம்மளுக்கு லாபம் வருதுங்கிறப்ப எதனால நாம பகவானை பத்தி கேட்கறத விடணும்? தேவையில்லாத வீண் சண்டைகளை வம்பிழுத்துட்டு நிறைய பேர் நம்ம பொழுதுபோக்கி இருப்போம். எதுக்கு முன்னாடி? பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனா பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதனுடைய சுவை போயிடுச்சு. ஏன்னா உயர்ந்த ஒரு சுவை கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை நம்மை விட்டு தானாகவே போய்விடும். விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினிக ரசவர்ஜம் ரசோ அப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. சோ ஒரு குழந்தைக்கு ரெண்டு கையில, ஒரு கையில வந்து எள்ளு மிட்டாய், இன்னொரு கையில வந்து டைரி மில்க் அப்படி வச்சு பாருங்க, இந்த குழந்தை எதை எடுக்கும்? டைரி மில்க் தான் எடுக்கும். அது போல உயர்ந்த சுவை கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. அதனால தாழ்ந்த சுவை, மற்றவங்களை பத்தி பேசுறது, அரசியல் பேசுறது, நடிகர்களை பத்தி பேசுறது, அவங்க நடிச்ச நாடகங்களோ இல்ல சினிமாக்களோ பாக்குறது, தரமில்லாத அந்த சுவை போயிருச்சு. இப்ப பகவானை பற்றி கேட்பதுல நம்ம காதுகள், நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு சென்சஸையும் நாம ஈடுபடுத்தும் போது அந்த பௌதீக புலன்கள் ஆன்மீக புலன்களாக மாற்றப்பட்டு நாம ஆன்மீக உணர்வுல இருக்கும்போது அந்த ஆனந்தமயோ அபியாசாத், ஆத்மாக்குரிய ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அது மேலும் பெருகிட்டே போகுது பல மடங்கு. சோ இதுதான் பக்தியில சீக்ரெட் நம்மளுக்கு. சோ அடுத்த ஸ்லோகம் 16. விதுர உவாச்ச பிரசேதசாம் கிரித்ரேன யதாசீத்பதி சங்கம யத் உதாஹர பிரீத்தஸ்தன்னோ பிரம்மன் வதார் தவத். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறோம் மாதாஜி. படிங்க. விதுரர் மைத்ரேயரிடம், எனது அன்பிற்குரிய அந்தனர் பிரதேசர்களே, வழியில் சிவபெருமானை ஏன் சந்தித்தனர், இது எவ்வாறு நேர்ந்தது என்றும், சிவபெருமான் அவர்களிடம் ஏன் மனம் மகிழ்வுற்றார் என்றும், அவர்களுக்கு எவ்வாறு அறிவுரைகளை வழங்கினார் என்றும் கருணை கொண்டு எனக்கு விளக்குவீராக. நிச்சயமாக அவர் உரையாடல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கும். ஆதலினால் அவற்றை விளக்கி அருள்வீராக. பொருளுரை: எப்போதெல்லாம் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையிலோ அல்லது உயர்ந்த பக்தர்களுக்கு இடையிலோ உரையாடல்கள் நடைபெறுகின்றனவோ அவற்றை கேட்பதில் ஒருவன் ஆர்வம் கொள்ளல் வேண்டும். நைமிஷரண்யத்தில் சூத கோசாமி முனிவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தினை பற்றி உரை நிகழ்த்தும் பொழுது அவர் பரிஷத் மகாராஜாவுக்கும் சுகதேவ கோசாமிக்கும் இடையே நடந்த உரையாடல்களை விளக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஏனென்றால் முனிவர்கள் அப்பேச்சுக்கள் நிச்சயம் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல்களைப் போல் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் என்று நம்பினார். இன்றும் பகவத்கீதையில் பொருளை அறிந்து கொள்வதற்கு எல்லோரும் எத்தனை ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கின்றார்களோ அது போன்ற சிவபெருமானுக்கும் பிரதேசர்கள் மைத்ரேய மகாமுனிவரிடம் இருந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாய்ஸ் கட் ஆகுது ஈஸ்வரி மாதாஜி. சோ இங்க வந்து பகவானுக்கும் உயர்ந்த பக்தர்களுக்கும் இடையில் உரையாடல்கள் எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ அதை வந்து மத்தவங்க கேட்கறதுல ரொம்ப ஆர்வம் கொள்கிறார்கள் பக்தர்கள். இப்ப நைமிச்சாரியனத்திலிருந்து கூட சூத கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது மகாராஜா பரிஷித்து சுகதேவ கோஸ்வாமிக்கு இடையே நடந்த உரையாடல்களை விளக்கும்படி அவர் கேட்டுட்டார். அது போல இங்க முனிவர்களோட பேச்சுக்கள் நிச்சயம் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல்களைப் போல முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ இங்க சிவபெருமான் எதற்காக இங்க திடீர்னு வந்தாரு, அவங்களுக்கு என்னென்ன போதனை பண்ணினாரு அப்படின்னு கேட்கறதுல இங்க விதுரர் ஆர்வமா இருக்கிறார். மைத்ரேய முனிவரிடம் கேட்கிறார்.
சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க உரையாடல் நடந்தது? பாகவதோட உரையாடல் சுகதேவ கோஸ்வாமிக்கும் பரீட்சித்து மகாராஜாக்கும் நடந்தது. அப்புறம் இதை வந்து நைமிச்சாரண்யம் அதுல வந்து சூத கோஸ்வாமி தலைமையில பல முனிவர்கள் அங்க கேக்குறாங்க. சோ அதையெல்லாம் வந்து இங்க விதுரர் மைத்ரேயரிடமிருந்து கேட்டதையும் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பகவான் மறைஞ்சப்போ அங்க யார் இருக்கிறா? உத்தவரும் மைத்ரேயரும் கிட்ட இருக்காங்க. ஆனா இங்க கிருஷ்ணர் விதுரர் வரக்குள்ளேயே போயிட்டாரு. சோ விதுரர் வந்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப வந்து இங்க கிட்ட இருந்தது யாரு? உத்தவரும் மைத்ரேயரும். அப்ப விதுரர் வந்து உத்தவர்கிட்ட கேட்கறத விட மைத்ரேயர்கிட்ட கேளுங்க. மைத்ரேயர் வந்து ரொம்ப பெரிய உத்தவர் மாதிரி பக்தர் கிடையாது, இருந்தாலும் அவர் வந்து வயதில் பெரியவர். அதனால உத்தவர் என்ன பண்றாருன்னா உத்தவர் வந்து மைத்ரேயர் முனிவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுனால விதுரர் வந்து மைத்ரேயர் முனிவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். கிருஷ்ணர் எப்படி போனார், என்ன ஆச்சு, என்ன நடந்தது எல்லாம் கேட்கிறார். சோ அப்படி கேட்கும் போதுதான் இங்க சிவபெருமான் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்கிறார். ஸ்லோகம் 17. சங்கமா கலு விப்ர ருஷே சிவேநேக சரீரிணாம் துர்லபோ முனையோ தத்யுர் அசங்காத்யம் அபிப்சிதம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு நான் படிக்குவேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, பிள்ளையெல்லாம் படிங்க. மகான் விதுரர் தொடர்ந்து கூறினார், ஓ அந்தனரிலே சிறந்தவரே, ஜடவுடல் பெற்று இவ்வுலகில் வாழும் உயிர்கள் சிவபெருமானோடு தொடர்பு கொள்வது என்பது இயலாதது ஒன்று. பௌதிக பற்றுக்கள் அனைத்தும் விட்டு எப்போதும் அவருடன் தொடர்பு கொள்வதற்கு தியானங்களில் ஈடுபட்டிருக்கும் மகாமனிவர்களுக்கு கூட அவர் தொடர்பு இயலாததே ஆயிற்று. பொருளுரை. சிறப்பான காரணம் எதுவும் இல்லை என்றால் சிவபெருமான் தானாக இவ்வுலகில் அவதரிக்க மாட்டார். ஆதலினால் அவரோடு ஒருவன் தொடர்பு கொள்வது என்பது இயலாதது ஒன்று. முக்கியமான செயல்முடிக்க முழுமுதற் கடவுளின் கட்டளையிடப்படும் பொழுதே சிவபெருமான் தன்னை பிறப்பித்துக் கொள்கிறார். பத்ம புராணம் கலியுகத்தில் சிவபெருமான் ஒரு அந்தணராக அவதரித்து பௌத்தர்களின் கொள்கையினை போலிருக்கும் மாயவாத கொள்கையினை பரப்புவதற்காக அவதரிப்பார் என்று கூறுகிறது. பத்ம புராணம் இவ்வாறு கூறுகிறது, மாயாவாதம் அசச்சாத்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மயவா விகிதம் தேவி கலாவா பிரகமனா மூர்த்தினா. சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறுகிறார், நான் ஒரு அந்தணர் துறவி. குருவில் புத்தமத கொள்கையினை அழித்து மாயவாத கொள்கையினை பரப்புவதற்காக அவதரிப்பேன். இத்துறவியை ஸ்ரீ பாத சங்கராச்சாரியார் ஆவார். பௌத்த மத கொள்கையினை வென்று வேதாந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்பதற்காக பௌத்திய கொள்கைகள் சிலவற்றையோடு சமரசம் செய்து கொண்டார். அதில் ஒன்றுதான் பிரம்மம். வேறு ஆத்மா வேறு என்பது இல்லை, எல்லாம் ஒன்றுதான். ஒரு பொருள் உண்மை வாதம் ஆகும். காரணம் அக்காலத்தில் இது தேவைப்பட்டது. அவ்வாறு இல்லை எனில் அவர் மாயவாத கொள்கையினை பரப்ப வேண்டிய தேவை இருந்திருக்காது. தற்காலத்தில் மாயவாத கொள்கையினையும் பௌத்த மத கொள்கையும் தேவையில்லை. ஆதலினால் பகவான் சைத்தன்யார் இரண்டையும் நிராகரித்தார். கிருஷ்ண பக்தி இயக்கமும் இவ்விருவகையான மாயவாதிகளின் கொள்கைகளையும் நிராகரித்து பகவான் சைத்தன்யரின் கொள்கையினை பரப்புவதில் முனைந்திருக்கின்றது. உறுதியாக கூற வேண்டும் என்றால் புத்தரின் கொள்கையும் சங்கரனின் கொள்கையும் பௌதிக வாழ்க்கை தனத்தின் மேல் அனுப்பப்படும் இருவகையான மாயவாதங்களே ஆகும். இவ்விருவகை தத்துவங்களிலும் ஆன்மீக சாரம் என்பது கிடையாது. பகவத்கீதையின் கொள்கையான ஒருவன் ஒத்துக்கொண்ட பிறகே ஆன்மீக முக்கியத்துவம் உண்டாகும். ஏனெனில் அது ஒன்றுதான் முழுமுதற் கடவுளை சரணபக சொல்லும் உயர்வு நிலை உடையதாயிருக்கின்றது. பொதுவாக சிவபெருமானை தனிப்பட்ட முறையில் காண முடியாதவர்கள் கூட பொருள் வளம் வேண்டி அவரை வணங்குவார்களானால் அவர்கள் அதிக பொருள் வளம் பெறுவார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இதோட நாம முடிச்சுக்கலாம். நாளைக்கு